வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பனானா வால்நட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேக்கில் மைதாவுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். அதே மாதிரி வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக பட்டையோட தூளையும் சேர்த்துருக்குறோம். பனானா வால்நட் கேக்குக்கு மைதா மாவுக்கு பதிலாக 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். அது கூடவே 3 சிட்டிகை பட்டை தூளையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் கலந்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பழுத்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக 1 கப் நாட்டு சர்க்கரையை நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடைச்சி எடுத்துக்கோங்க. அதை 2 நிமிஷத்துக்கு ஹேண்ட் மிக்சரில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற 1 கப் நாட்டு சர்க்கரை இதோடு சேர்த்து 2 நிமிஷம் ஹேண்ட் மிக்சரில் நல்லா அடிச்சுக்க போகிறோம். அது நல்லா கலந்ததும் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் இதோடு சேர்த்து 2 நிமிஷம் அடிச்சுக்க போகிறோம். இது நல்லா கலந்ததும் 1 கப் வெண்ணெய் இதோடு சேர்த்து ஹேண்ட் மிக்சரில் 2 நிமிஷம் அடிச்சுக்க போகிறோம். வெண்ணெய் கரைந்ததும் நம்ம சலிச்சு வச்சிருக்கிற கோதுமை மாவு இதோட சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்துக்க போகிறோம். இது கூடவே 100 ml பாலையும் நம்ம சேர்த்து அடிச்சுக்க போகிறோம். முதல்ல ஒரு பாதி அளவு பாலை மட்டும் சேர்த்து நல்லா அடிச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா மறுபடியும் மிச்ச பாலையும் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். பால் நல்லா கலந்ததும் 1 கப் வால்நட்டை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்து 1 நிமிஷம் பீட் பண்ணிக்கிறோம். கேக்கை நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம தூள் உப்பை கீழே சேர்த்துக்கிறோம். உப்புக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சு குக்கர் மூடியில் கேஸ்கட் இல்லாமல் நம்ம அதை மூடி வச்சுக்க போகிறோம். வெறும் குக்கரை லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறோம். பேக்கிங் பேனில் கொஞ்சமாக வெண்ணெயை தடவி நம்ம அதை ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். கேக் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற கேக் மிக்ஸை இந்த பேனில் சமமாக ஊற்றிக்கோங்க. பேனை லேசாக தட்டும்போது உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் வெளியே வந்துடும். அதுக்கு மேலே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வால்நட்ஸை சேர்த்துட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். ப்ரீஹீட்டான குக்கரில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் மிக்ஸை ஒரு 25 நிமிஷம் நம்ம பேக் பண்ணிக்க போகிறோம். அடுப்பு எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 25 நிமிஷம் கழித்து ஒரு டூத் பிக்கோ அல்லது ஒரு சின்ன கத்தி மாதிரியோ நீங்கள் கேக்குக்குள்ளே விட்டு பாருங்கள். கேக்கில் மாவாட்டம் எதுவும் ஒட்டாமல் க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா கேக் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நம்ம கேக்கை வெளியே எடுத்துடலாம். கேக் ஆறினதும் ஒரு பிளேட் மேலே வச்சு நம்ம திருப்பிடலாம். நம்ம கேக் பேனை கிரீஸ் பண்ணினதுனால இப்போ இது ஒட்டாமல் வரும். மிக மிக சுவையான, சாஃப்டான, ஆரோக்கியமான வால்நட் கேக் தயாராகிருச்சு. இது எங்கள் அண்ணியோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.